ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இங்கிலீஷ் பிளாக் கரண்ட் கேக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ மைதா வந்துட்டு 1 கப் தேவைப்படும், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 டீஸ்பூன், மூணுமே எடுத்து நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் மில்க் 1/2 கப், அது கூட 1/4 கப் ஆயிலும் சேர்த்துட்டு பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இது கூடவே வெனிலா எசன்ஸுமே வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம சளிச்சு வச்சிருக்கிற மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் வந்து வினிகரும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வினிகர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் 180 டிகிரிக்கு 30 மினிட்ஸ் பேக் பண்ணால் சூப்பராக ஸ்பாஞ்ச் ரெடி ஆயிரும். ஸோ அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு போர்டில் வந்துட்டு செட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். 3 பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், 3 லேயராக. ஸோ 3 லேயர்லையுமே சுகர் சிரப், அப்புறம் விப்பிங் க்ரீம், அப்புறமா பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் அப்படின்றதுனால பிளாக் கரண்ட் க்ரஷ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிளாக் கரண்ட் ஃப்ளேவர் அப்படின்றதுனால மேலே கலருமே வந்துட்டு லைட்டாக பர்பிள் கலர் மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர்னாலுமே ஆட் பண்ணிக்கலாம், கலரே இல்லைன்னா ரொம்ப பெட்டர். ஸோ நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் செட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு டிசைன் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ சுற்றி இந்த மாதிரி லைட்டாக புள்ளி புள்ளியாக வச்சுட்டு அதில் வந்துட்டு நைஃப் வச்சு இந்த மாதிரி மேலே மாதிரி இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் ஒரு டிசைன் மாதிரி வந்தது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த நாசல் போட்டு ஒரு சின்ன டிசைனுமே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஹாப்பி பர்த்டே அரவிந்தன் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, அதையுமே வந்துட்டு ரைட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு வர நிறைய கேக் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்டாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாக் கரண்ட் பிடிக்கும்னா ஒரு பர்பிள் ஹார்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பேக்கிங் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். ஸோ இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் க்ரோம் பேட்டில் தான் வந்துட்டு கேக் ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கஸ்டமைஸ் கேக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. டீ கேக், முட்டை மிட்டாய், ப்ரௌனிஸ் எல்லாமே வந்துட்டு ஆல் ஓவர் தமிழ்நாடுமே ஷிப்பிங் அவைலபிள் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.